வணக்கம். நான் உங்கள் புதுமுகம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு வார் எப்போயுமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாக ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு பெண்களுக்கு எதிராக. அது என்ன 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணுறதும், 4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணுறதும், அதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? எப்படி ஆன்மீக பூமின்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒரு பெண்ணை 3 பேர் சேர்ந்து கற்பழிக்கலாம், அதுவும் அந்த காரில். இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு சரியான ஆட்சி முறைகள் இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அது சரி, சட்டங்கள் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதில் இந்த பெண்கள் பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவையும் கொலை பண்ணிவிட்டு இன்றைக்கி அவன் வெளியே சுற்றிட்டு இருக்கான் ஜாலியாக. கோர்ட்டு அவனை வெளியே விட்டுருச்சு. கேட்டால் அவனுக்கு சாட்சிகள் இல்லையா, சரியான சாட்சி இல்லையா, அவங்க அப்பா பிற சாட்சியாக மாற்றிருக்காங்க, அது கூட சாட்சிகள் சரியில்லைன்னு சொல்லி இன்றைக்கி அவனை வெளியே விட்டுருக்கான். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இதுமாதிரி பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இது மாறணும். போலீஸுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, சட்டங்கள் மிக கடுமையாக்கப்படணும். நீங்களும் வேண்டுகோள் வைக்கணும். இதுவே அம்மா ஆட்சியாக இருந்தால் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் இந்த அரசின் மீது வந்திருக்கிறது. இதில் போலீஸ் என்னென்னா, நீங்கள் இதே ஊடகத்தில் இந்த ஆட்சியை பற்றி தப்பாக சொன்னால் மட்டும் உடனே போயிட்டு பிடிக்கிறீங்க. ஆனால் இதேமாரி விஷயங்கள் நடக்கிறது அதெல்லாம் உங்கள் பார்வைக்கு தெரியலையா? ஆனால் கோயம்புத்தூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அது போலீஸை என்கவுண்டர் பண்ணி 3 பேரும் காலுக்கு கீழே சேர்த்து சுட்டுருக்காங்க. அவனெல்லாம் போட்டு தள்ளியிருக்கணும் சார். எத்தனை என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருக்கணும். தப்பு பண்ணிட்டீங்க. இப்போல்லாம் நாட்டுக்கு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்க? ஆல்ரெடி அவன் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது. ஏற்கனவே அவன் ஆல்ரெடி அக்யூஸ்டு, பிணை கைதி வெளியே வந்திருக்கான் ஜாமீனில். அவனெல்லாம் போட்டு தள்ளுறது இல்லையா? வெளியே இன்றைக்கி சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு பொண்ணுங்களை ரேப் பண்ணிக்கிட்டு அவனுக்கு இது சட்டமும் இதுக்கப்புறம் என்ன சட்டம் சொல்லும்? சாட்சி இல்லை, அது இல்லைன்னு சொல்லி எப்படி விடுதலை தான் பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி ஒரு சின்ன குழந்தை ரேப் பண்ணிக்கிட்டு சாட்சி இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் விடுதலை பண்ணி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் இதனால் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். இது எப்போவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஆண்கள் எப்பொழுதும் பெண்களுக்கு எதிரான இது மாதிரியான ஒரு வார் இந்த தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். நல்ல கடுமையான சட்டங்கள் கொண்டு இவனெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும். எங்களை மாரி சாமானிய மனுஷன் சார் நாங்கள்லாம். இதை பார்த்து நடந்துக்கோங்க. உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம். எலெக்ஷன் டைமில் மட்டும் எங்கள் ஞாபகம் வருது. மற்ற டைம்லலாம் எங்கெல்லாம் மறந்துடுறீங்க மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம். கொஞ்சம் பார்த்து பெண்களுக்கு எதிராக 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான் சார். ஆனால் இதுமாதிரி சட்டங்கள் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும்.